விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பரப்புரை சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. தொடர் பரப்புரையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அண்ணன் சீமான் நம்மிடம் இருக்கார். ஆனால் இப்போ தொடர் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கீங்க, களம் எப்படி உங்களுக்கு சாதகமா இருக்கு? சாதகமா எங்களுக்கு இருக்கு, சாதகமா தான் இருக்கணும்னு மாத்திரம் மாறி வரும். ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா மாறி இருக்கு. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அப்புறம் இந்த முடிவு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? நாங்கள் அங்கீகாரங்களுக்கு போராடுறது இல்லை, வெற்றிக்கு தான் போராடுறோம். எங்களுக்கு இந்த நிலமும் அதிகாரமும் அவசியப்படுது. ஏன்னா நாங்கள் ஆகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது எங்கள் கனவு, அதை நோக்கி ஓடுறோம். இப்போ இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு ஒரு பயிற்சி களம்தான். மக்கள்கிட்ட என் தங்கச்சி நிற்கிறாங்கன்னா என் தங்கச்சியுடைய திறமை பாரு, அவள் எப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த வேட்பாளர், அதை எப்படிப்பட்ட கேடர் அதை கொண்டு போகிறோம். எங்கள் கோட்பாடு என்ன, எங்கள் கருத்து என்னன்னு இந்த 15 நாளாக திரும்ப திரும்ப சொல்கிறோம் பாருங்க. அதை ஒரு தலைமுறை உள்வாங்குது பாருங்க. அது விளைஞ்சு வரும்போது நாங்கள் ரொம்ப வலிமை மிக்க ஆற்றலாக மாறுவோம். அதுக்காக தான் இந்த களத்தில் நிற்கிறோம், தொடர்ச்சியாக நிற்கிறோம். அதே போல பாமக உள்ளிட்ட கட்சிகள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு இந்த தேர்தல் பரப்புரை ஈடுபட்டாங்க. திமுகவும் தேசிய லெவலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்ததுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு வழங்குங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வர்றாங்க. இதுல நம்மளுடைய நிலைப்பாடு அது ரெண்டையுமே நாங்கள் எதிர்பார்ப்போம். எங்கள் ஐயா மருத்துவர் இதில் எவ்வளோ தூரம் உறுதியாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதில் பெருமைக்குரியவர் போற்றுவதற்குரிய எங்கள் ஐயா ஆனமுத்து தான். அது நல்லா தெரிஞ்சனால எங்கள் ஐயா அதில் உறுதியாக இருப்பாங்க. சமூக நீதி இடஒதுக்கீடை தராத, அதுக்கு நேரெதிர் கொள்கை கொண்ட கூட பாரதிய ஜனதாவோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க. இடஒதுக்கீடை எடுக்காத, அதுக்கு நேரெதிர் கோட்பாட்டை கொண்டது பிஜேபி RSSன்னு தெரிஞ்சு ஐயா ஸ்டாலின் மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்கிறார். இந்த இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்குற உரிமை உங்களுக்கு இருக்குது. 10.5 3 அருந்ததி இருக்குது, 3.5 இஸ்லாமி இருக்குது. கொடுக்குற உரிமையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. கணக்கு எடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. அது மத்திய அரசுக்கு தள்ளி விட்டுருவீங்க. நீங்கள் தான் மாநில உரிமை பேசுனது, மாநில தன்னாட்சி பேசுனது, மாநில சுயாட்சி பேசுனது நீங்கள் தானே. உச்சநீதிமன்றம் சொல்லுது மாநில அரசுக்கு உரிமை இருக்கு, எடுக்கலாம்னு. அப்புறம் ஏன் மத்திய அரசுக்கு தள்ளுறீங்க? கடத்தி விடணும், அவ்வளோதான். அதனால அதை நாங்கள் சொல்றது மாநில அரசுக்கு உரிமை இருக்கும்போது எடுங்க. வீட்டுக்கு வீடு ஓட்டு எத்தனைன்னு எண்ணி காசு கொடுக்க தெரியறவங்களுக்கு என் சாதி எத்தனைன்னு எண்ணி இடப்பயிர்வு தர முடியாதா என்ன? ஏமாற்று. அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் சொல்றேன் திராவிட கட்சிகள் எடுக்காது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளருக்கு யாருன்னு போட்டியா இருக்கிறது? போட்டி எங்க கோட்பாட்டுக்கு யார் போட்டி? என் தங்கச்சிக்கு போட்டின்னு என்ன இருக்கு? என் தங்கச்சிக்கு போட்டி கிடையாது. சாதி கட்சிகளோ மத கட்சிகளோ திராவிட கட்சிகளோ எங்களுக்கு எந்த வழியிலையும் போட்டி கிடையாது. எங்க கோட்பாட்டை பாரு. நாங்க எடுத்து வைக்கிற அரசியல அவ யார் எடுத்து வைக்கிறா எங்களுக்கு இணையானா அதுதான் போட்டி. அப்படி இல்லையே. இல்ல சீமான் கல்வி எப்படி கொடுக்குறேன்ல, நான் இந்த மாதிரி கொடுக்க போறேன், அதை விட தர அப்படி சொன்னாதான் கோட்பாடு, அதான் போட்டி. நான் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்குவேன்னு நான் சொல்றேன். நான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்துறேன். படிச்சவன் படிக்காதவங்க வாழ்விடத்திலே கொடுத்து விக்கிரவாண்டியிலே கொடுத்துறேன்றேன். கரும்பு விளையாத கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை, நாட்டு சக்கரை, சக்கையிலிருந்து தட்டு, சாப்பிட்ற தட்டு, எத்தனால் பெட்ரோல், என்னென்ன அதில் இருக்கோ அவ்வளவே நான் செய்யறேன்றேன். நீங்க அப்படி மாற்ற ஒன்று சொன்னால் அது எனக்கு போட்டி. அப்படி பேசவே இல்லாத போது என் தங்கச்சிக்கு யார் போட்டி? நாங்கள் தான். எங்களுக்கு அது கோட்பாட்டு அளவில் எங்களுக்கு எதிரி இந்த நிலத்திலே இல்லை, விக்கிரவாண்டியில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. தேர்தல் ஆணையத்தில் மாநில அங்கீகாரத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. தொடர்ந்து இந்த புலிச்சின்னத்தை நீங்க தொடர்ந்து வலியுறுத்தி வர்றீங்க. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புலிச்சின்னத்தை எதிர்பார்க்கலாம். அது இப்ப இந்த இடைத்தேர்தலுக்கு அவங்க கொஞ்சம் பொறுங்க. ஏன்னா அது 1 மாத வேலை, 30 days மினிமம் ப்ராக்ரஸ் ஆகும்ட்டாங்க அந்த தேர்தல் ஆணையர். அப்ப நான் போய் கேட்பேன். நான் கேட்கறது ஒரே இது சொல்லுவாங்க, உயிருள்ள எதையும் தர்றதில்லைம்பாங்க. அப்புறம் தேசிய விலங்கும்பாங்க. அப்ப விவசாயிக்கு உயிர் இருக்கா இல்லையா, அதை ஏன் கொடுத்தீங்கன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உயிருள்ள எதையும் கொடுக்கறதுல விலங்குகளை தரதில்லைன்னா யானையை ஏன் கொடுத்தீங்க, சிங்கத்தை ஃபார்வர்ட் பேக் ஏன் கொடுத்தீங்க, அம்மா மாயாவதிக்கு யானையை கொடுத்தீங்கன்னா அதுக்கு சரியான பதில் இல்லை. அப்போ நடந்துருச்சுன்றாங்க. சரி, அது மாதிரி அப்போ நான் பின்னாடி பிறந்து வந்ததான் உங்களுக்கு பிரச்சனைனா அது எப்படி? இப்போ தேசிய விலங்கு தர முடியாதுன்னா தராதீங்க. தேசிய மலரை எதுக்கு பிஜேபி கொடுத்தீங்க? ஒன்று எனக்கு கொடுங்க, இல்லை அவங்களுக்கு எடுங்க. அவங்களுக்கு அது இருக்கும்னா எனக்கு இது கொடுங்க. இல்லை அது தேசிய மலர் இருக்கக்கூடாதுன்னா எடுத்துட்டு வேற மலரை தேசிய மலராக அறிவிங்க. இல்லைன்னா அந்த சின்னத்தை வேற சின்னத்தை அவங்களுக்கு கொடுங்க. இதுதான் சண்டை இப்போ நடக்க போகுது. அது கடைசிக்கு ஒரு முடிவுக்கு வந்தானே தீரணும். இது கேட்பேன், தரலைன்னா வழக்கு போடுவேன். 26 கூட்டணி ஆட்சி, கூட்டணி எல்லாம் பத்தி பேசுறாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கு? கூட்டணின்னு பேசல. கூட்டணி நாங்க பல தடவை கட்சி தொடங்கும் போது எங்கள் கோட்பாடு, எங்க கருத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளை தவிர்த்து எந்த கட்சி வந்தாலும் ஏற்போம். அப்படிதான் எங்க கொள்கையே சொல்லுது. அதுபடி வரணும். நான் இப்ப ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன். இந்த கல்வி முறையை மாற்றி தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை கொடுப்பேன். அதான் என் கல்வி முறையா இருக்கும்.
எனக்கு வந்து வேளாண்மையை அரசு பணியாக மாற்றினாதான் பசியை போக்க முடியும். அப்போ வேளாண்மையை வளர்த்து எடுக்க முடியும். நான் விதையிலிருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா விதை என்கிட்ட இல்லை, அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ பாலும் முட்டையும் இருந்தால் என் நாட்டு குடிகளை பசி இல்லாமல் நான் காப்பாற்றிட முடியும். அது அடிப்படை. இப்போ அந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினைப்பேன். இந்த கோட்பாட்டை ஏற்கணும், சிரிக்கக்கூடாது. இது என்னங்க ஆடு மாடு மேய்க்கிறாரு அப்படின்னு. அதை நான் பல தடவை விளக்கிட்டேன். இந்த கோட்பாட்டை இதில் அண்ணன் சொல்கிறது சரிதான், இல்லை அவர் சொல்கிறது சரிதான், தம்பி சொல்கிறது அவர் கூட நிற்போம், நம்ம நல்ல வேளாண்மை இதெல்லாம் இது பண்ணுவோம், அப்படி கொண்டு வருவோம். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம் வந்து அது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். அது நான் இல்லை, ஐயா ஜெயசி குமரப்பாலேருந்து பெரும்பெரும் தலைவர் நேர்லேருந்து அம்மா இந்திரா காந்தி, தாத்தா காமராஜ் எல்லாரும் வலியுறுத்தி கொள்வதான். அதை சொல்கிறேன். நீங்கள் சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் தாராளமயம் தனியார் மயம் உலக மையத்தில் இருக்கிறீங்க, நான் தற்சார்பில் இருக்கேன். ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்குல்ல. சில தவிர்க்க முடியாததை நீங்கள் வெளிநாட்டில் கையேந்தலாம். எல்லாத்துக்கும் தோட்டாலிருந்து துப்பாக்கியிலிருந்து பீரங்கிலிருந்து போர் விமானத்திலிருந்து எல்லாத்துக்கும் வெளிநாட்டில் கையேந்தினீங்கன்னா யாரோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போறீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதில் நான் முரண்படுறேன். அதனால தான் அதை ஏற்றுக்கொண்டு வர்ற எவராக இருந்தாலும் ஏற்போம். திராவிட கட்சி இந்திய கட்சி இல்லை. நடிகர்களோட அரசியல வருகையை வந்து நம்ம எதிர்த்திருக்கோம் ஒரு கட்டத்தில். இப்போ விஜயோட அரசியலை வந்து நம்ம வரவேற்கிறதுக்கு நடிகரோட அரசியல் எங்கள் அண்ணன் கமலஹாசன் வரும்போது நான் எதிர்க்கல. ஐயா விஜயகாந்த் வரும்போது, ஐயா ரஜினிகாந்த் வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இப்போ பிரகாஷ்ராஜன் அந்த கோட்பாட்டில் இருந்தார், என்னை விமர்சித்தார். அவர் கர்நாடகாவை நிற்கும்போது இல்லை சீமான் சொல்றது சரிதான்ட்டார். அவர் தேசிய நிலங்களில் போய் நீங்கள் அரசியல் செய்யணும். பவன் கல்யாண் வந்து ஆந்திராவில் கட்சி ஆரம்பித்ததை நான் வாழ்த்தினேன். இங்கே ஆரம்பித்தா நான் வெறுப்பேன். எனக்கு இந்த ஒரு நிலம் தான் இருக்குது. நீங்கள் திரும்ப 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 அதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தான் சொல்கிறோம். இப்போ என்ன கமல் ஆரம்பிக்கும்போது நான் வீட்டில் போய் வாழ்த்தத்தானே செஞ்சேன். அப்படிலாம் ஒன்றும் சொல்லி. நன்றி.